வக்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா, அமலுக்கு வர இருக்கிறது. இதற்கு வந்துட்டு நாடாளுமன்றத்தில தமிழக எம்பிக்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாங்களே! இஸ்லாம் இப்ப என்ன நீங்க உங்களோட கருத்த பகிரலாம். 1923ல ஆங்கிலேயர்கள் உருவாக்குனது தாங்க சார் இந்த சட்டம். அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா 1954, 64, 1995, 2013ன்னு சொல்லி பல்வேறு கட்டங்களாக வந்து இந்த வக்பு சட்டங்கள வந்து வானளாவிய அதிகாரங்கள வந்து அதிகமா குடுத்திருக்கிறது காங்கிரஸ் பீரியடு தான் இது. இதுல எப்படின்னாங்க சார், வக்புங்கிறது வந்து இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினையின் போது அங்க இருக்கிற இந்துக்கள் இந்தியாவிற்கும், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கும் போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை போட்டுக்கிறாங்க. அவங்க திரும்பி வந்தா இது இந்துக்கள் சொத்து இந்துக்களுக்காகவும், இஸ்லாமியர்கள் சொத்து இஸ்லாமியர்களுக்காகவும். ஆனால் பாகிஸ்தான்ல என்ன நடந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்க வந்து கையகப்படுத்திட்டாங்க. ஆனா இந்தியாவுல வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த காங்கிரஸ் பீரியட்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து வக்பு வாரியம் சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்ததை வந்து கொஞ்சம் அதனோட பவர்ஸை வந்து சேர்த்து கொடுத்து இங்க இஸ்லாமியர்களுக்கு உண்டான சொத்தை வக்புட்ட ஒப்படைக்கிறாரு சார். அனைத்து சொத்துக்களுமே இது வந்து அப்புறம் 54ல வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்றாங்க. எப்படின்னாங்க சார், இதுல வந்து வக்பு கோர்ட்டுன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து அதுல வந்து ஏழு நபர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இது இஸ்லாமியர்களுக்கு உண்டான சொத்துக்களை வந்து நீங்க வந்து பராமரிச்சுக்கங்க. இதுல வந்து வர்ற வருமானங்களை ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை பெண்களுக்கும் படிக்க வைக்கவும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவர் செஞ்சது ஒரு நல்ல நோக்கத்திற்காக செஞ்சது. இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க சார், தன்னுடைய சுய லாபத்திற்காக வந்து அந்த மெம்பர்ஸ் மட்டுமே நல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1995ல வந்து இந்த சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி 3 ஷர்த்து கொண்டு வர்றாங்க. ஒண்ணு வந்து இந்த சொத்தை வந்து வக்பு வாரியத்துக்கு வந்து யாரு வேண்டாலும் கொடுக்கலாம். இது வந்து எழுத்து மூலியமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வாய்மொழியா கொடுக்கறது. இன்னொன்னு வந்து இதை கொடுக்கக்கூடிய சொத்தை வந்து மத பயன்பாட்டிற்கும் சேரிட்டபிளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இந்த 2 ஷரத்தை வந்து அங்கீகரிக்கிறது வந்து இஸ்லாமிய லா, அதாவது அந்த போர்டுல இருக்கிறவங்க அனுமதிச்சா போது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாவா கொண்டு வந்துடுறாங்க சார். இது என்ன ஆயிருதுன்னா, வாய்மொழியா இப்ப நீங்க கூட என்கிட்ட சொல்லலாம், இந்த சொத்தை வந்து நான் வக்புக்கு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், இதை வந்து நீங்க எனக்கு எழுத்து மூலியமா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இது என்ன ஆயிருதுனாங்க, மற்ற பக்கத்துல இருக்க சொத்துக்களை பூராமே வந்து அவங்க ஆக்குப்பை பண்றதுக்கு அதிகமா பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை மட்டுமே பார்த்து இங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாதுங்க சார். உத்தரப்பிரதேசம் ஹல்துவானின்னு ஒரு ஊர்ல ஒரு மதரசா, அதை சுத்தி 4500 குடும்பங்கள். இது வந்து ஒரு கோயிலுக்கு உண்டான அந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான சொத்தை வந்து இவங்க ஆக்குப்பை பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட் மூலியமா மற்ற மக்கள் சேர்ந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அங்க இருக்க கோர்ட் என்ன சொல்லிட்டு மதரசாவை டெமாலிஷ் பண்ணிருங்க அப்படிங்குது. இந்த வீடுகளை வந்து நம்ம உடனே வெளியேற்ற முடியாது. அவங்க வந்து என்ன பண்ண ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சார். மதரசாவை இடிக்கும் போது அங்க கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய கலவரம் ஆச்சுங்க சார். அப்ப அங்க இருக்கிற சிஎம் வந்து நேர்லயே வந்து அதை பார்வையிட்டு அந்த மதரசாவை மட்டும் டிமாலிஷ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க வந்து வாதாடி வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கேஸ். ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் இதுல இருக்குங்க சார். எப்படின்னா, எங்களுடைய வக்பு வாரியத்துல வந்து ஷியா சுன்னி அப்படிங்கிற பிரிவு இருக்கு. இதுல வந்து சுன்னி முஸ்லிம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சார், உத்தரப்பிரதேசத்துல தாஜ்மஹால் வந்து எங்களுக்கு ஷாஜஹான் பரம்பரையில வந்தவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அவர் கிளைம் பண்றாரு சார். எதை தாஜ்மஹால குருத்வாராவில் இருக்கிற ஒரு சீக்கியர்களுடைய மத கோயில் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தம். ரயில்வே சைடுல இருக்கிற அந்த தொழுகை பள்ளிவாசல் நீங்க நிறைய இடத்துல பாத்துப்பீங்க, ரயில்வே ஒட்டி இருக்கிற நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல் இருக்கும், அதுவும் வக்போர்டுக்கு சொந்தம். காசி விஸ்வநாதர் கோயில் வக்போர்டுக்கு சொந்தம். அதே மாதிரி பார்த்தோம்னா சார், நிறைய ஹிந்து கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள், முக்கியமான கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கு. சூரத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதுவுமே கோயில் சம்பந்தப்பட்ட இடம் வர வந்து அவங்க எல்லாமே வந்து இது ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. 120 பெட்டிஷன் போயிருக்குங்க சார். இதுல வர்ற வருமானங்கள் பார்த்தோம்னா 9.4 லட்சம் கோடிக்கு உண்டான சொத்துக்கு ஆண்டு வருமானம் வந்து 1.2 லட்சம் கோடி வரணும். ஆனா இவங்க வந்து வெறும் 200 to 500 கோடிக்குள்ளதான் காட்டுறாங்க. தர வாடகை 35 ரூபாய் 25 ரூபாய் தர வாடகை வச்சாலே வருஷத்துக்கு 12,000 கோடி வரணும் சார்.
இப்ப நார்த் சைடு எல்லாம் பார்த்தா நிறைய பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும் சார். அதெல்லாம் ரொம்ப கம்மியான வாடகைக்கு விட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ற வக்பு வாரியத்துல மெயின்டைன் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க சார். அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்றவங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வசதி வாய்ப்பா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்பு வாரியத்துல இருக்கிற சொத்துக்கள் வந்து முறையாக வந்து ஒண்ணு இந்துக்கள் கிறிஸ்டின்கள் அவங்களுடைய சொத்து. இப்ப நம்ம திருச்சியில இருக்கிற 6 கிராமங்கள் வந்து அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. தெரியாத நிறைய கிராமங்கள் வடநாட்டு பக்கத்துல இன்க்ளூடிங் நான் சொல்ற காசி விஸ்வநாதர் கோயில், தாஜ்மஹாலும் இன்க்ளூடிங் சார் இதுல. இப்ப அவங்க கொடுக்குற கேஸ்ல வந்து இப்ப பிள்ளைகளை படிக்க எத்தனை நீ டாக்டரை உருவாக்கணும், எத்தனை லாயர்ஸ் உருவாக்குறீங்க, எத்தனை ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை போலீஸ், எத்தனை IAS ஆபீசரை உருவாக்குங்கன்னு சொல்லி அங்கிட்டு இருக்க இஸ்லாமியர்களே வக்ஃப் போர்டுல கேள்வி கேட்கறாங்க. இவங்க யாரையுமே வந்து படிக்க வச்சு கொண்டு வரலங்கும் போது அவங்க தான் சார் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இது நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது அஸ்வினி உபாத்யாயா, இன்னொருத்தவங்க வந்து நாஜியா இலாஹி கான் மேம். இவங்க 2 பேரும் தான் வந்து சிவியரா அந்த கேஸை எடுத்து நடத்தி இப்ப இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த வந்த வருமானத்தை இவங்க சரியா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு பயன்படல, அதுதான் உண்மை. நீங்க ரோட்ல போய் கேமராவோட போய் மைக்கோட போய் நின்று நீங்க கேட்ட மக்கள்கிட்ட கேளுங்க வக்பு வாரியம்னா என்ன, வக்பு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு இஸ்லாமியத்தை கேட்டாதான் சார் இவங்க வண்டவாளம் பூரா தெரியும். எதுவுமே இவங்க இஸ்லாமிய குடும்பங்களுக்கு குழந்தைகளுக்கு பண்ணல, படிக்க வைக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா கறிக்கடை, செருப்பு கடை, விளக்குமாறு கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சார் எங்க பிள்ளைகள் எல்லாம். ஆனா இந்த குடும்பங்கள் மட்டும் தங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய நிச்சயதார்த்தம் 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறாங்க சார். இது எல்லாமே ப்ரூவன் தான். நான் 4 சேனலை பார்த்துட்டுலாம் உட்காந்து வந்து பேசலங்க சார். நம்ம இதுக்கு பேசினதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல ஒரு முஸ்லீம் ஐடியில ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எங்களை வந்து ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு சொல்லி மோடி கவர்மெண்ட் சொல்லுது, இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து விஷத்தை வச்சு கொடுத்துருங்க, நாங்கெல்லாம் செத்து போயிடும்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கேட்கிறேன், தற்குறித்தனமா 4 சேனலை பார்த்துட்டு வந்து பேசக்கூடாது. எவ்வளவோ நிறைய நேஷனல் சேனல்ஸை பாருங்க, கவர்மெண்ட் வெப்சைட்டை பாருங்க. வக்ஃப் போர்டுனா என்ன, வக்ஃப் போர்டு சொத்துக்கள் எதற்காக வந்து அமைக்கப்பட்டது, அது மாதிரி இவங்க நடந்துக்கறலங்க சார். 2013 ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்துல எப்படின்னா, இப்ப வந்து உங்ககிட்ட 50 சென்ட் இடம் இருக்கு சார், எனக்கு 10 சென்ட் வித்துட்டீங்க, மிச்ச 40 சென்ட் உங்க பேர்ல இருக்கு, ஆனா ஒரே சர்வே நம்பர். நீங்க 20 சென்ட வச்சுட்டு இன்னொரு 20 சென்ட வேற யாருக்கு வித்தாலுமே ஒரே சர்வே நம்பர்ல வருது இல்ல. நான் என்னுடைய சொத்தை வக்ஃபுக்கு நான் கொடுத்துடுறேன். எப்படி இஸ்லாமிய குழந்தைகளை நீங்க படிக்க வைங்க, இல்லாத ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் கொடுக்குறேன்ல சார். என் சொத்தை நான் வக்ஃபுக்கு கொடுத்தோன்னேவும் அதுல இருக்க சர்வே நம்பர்ல வந்து மிச்சம் 40 சென்ட், டோட்டல் 50 சென்டுமேவும் வக்ஃபுக்குன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டா அது வக்ஃபு சொத்து தான், உங்கள் சொத்து இல்ல. நீங்க வேற யாருக்கு வித்தாலும் அது அவங்க சொத்து இல்ல. இதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அந்த ஒரு சர்வே உங்கள்கிட்ட பட்டா சிட்டா எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலுமே அது வக்ஃபு சொத்தாக வரும்னு சொல்லி 2013 ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதை வச்சுக்கிட்டு இப்ப 1500 10ஆம் நூற்றாண்டுல சோழர் காலத்து கோயில் மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில், தாஜ்மஹால், குருத்வாராவில் இருக்க 2 ஐலாண்டு எப்படிங்க சார் வக்ஃபு வாரியத்துக்கு சொத்தா வரும்? இதெல்லாம் கேட்க காமெடியா இல்லையா? இது மாதிரி நிறைய சொத்துக்களை வந்து இவங்க கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இதுல வர்ற வருமானத்தையும் மக்களுக்கு செலவு பண்றது இல்ல. இப்ப எல்லாமே அங்க இருக்க இஸ்லாமியர்கள் தான் சார் இது கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப அதுதான் எப்படி முத்தலாக்க வந்து அங்க இருக்க இஸ்லாமிய பெண்கள் தைரியமா கோர்ட்டுக்கு போய் எங்க மற்ற இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு விடுவு ஏற்பட்டு மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து இதை சட்டமா பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி வக்ஃபு வாரியத்தில் நடக்கிற இந்த தில்லுமுள்ளுகளுக்கு வந்து எதிர்த்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி உபாத்யாயா அவர்கள் கொண்டு வந்தது. நிறைய பெட்டிஷன்ஸ் முஸ்லிம்ஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்பட்டு இவ்வளவு நிறைய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் இப்ப இந்த சட்டத்தவே வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இதுல அவங்க அந்த ஐடியில சொல்லியிருந்தாங்க, எங்களை வந்து ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு சொல்லி எங்களை வந்து மோடி கவர்மெண்ட் சொல்லுது. ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு மோடி கவர்மெண்ட் சொல்லல, ஜக்காத்து கொடுங்க. அந்த கொடுக்கப்படுற ஜக்காத்து வந்து இல்லாத ஏழை பெண்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் தான் போகணும். அதுக்காக ஒரு இந்து சொத்தையோ இந்து கோயிலையோ ஒரு கிறிஸ்டின் சர்ச்சையோ வந்து அல்லாஹ் வந்து நம்மள வக்ஃபு வாரியத்துல சொத்தா வந்து சேர்க்க சொல்லி எந்த சட்டத்திலயுமே இல்ல. இஸ்லாமிய நாடுகள் வந்து எந்த வக்ஃபு வாரியமே இல்லைங்க சார். இது வந்து செக்குலரிசம் சொல்ற இந்தியாவுல மட்டும்தான் இங்க இருக்கு. இது வந்து மேக்சிமம் பார்த்தா இந்த சொத்துக்களை எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன் வந்து வக்ஃபே தேவையில்லை, தேவையில்லாம இதை அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்டு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அது நல்ல கரெக்டா அந்த ஆளுகள் எல்லாம் போட்டு நிர்வாகம் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சாவே சரியாதான் சார் இருக்கும். இப்ப உத்தரப்பிரதேசல வந்து நிறைய மதர்சாக்கள் வந்து இல்லீகலா கட்டியிருக்காங்க சார். ஹரியானாவுல, உத்தரகண்ட்ல,
அஸ்ஸாம்ல எல்லாம் 700 மதர்சாக்களை இடிச்சாங்க. அம்புட்டுமே பாத்தீங்கன்னா இல்லீகலா ரிஜிஸ்டர் பண்ணாம கோயில் நிலங்கள்ல கட்டுனத இப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்சு இடிச்சிட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா மதர்சாவை இடிச்சிட்டாங்க, 150 பழமையான நிஜாமுதீன் டெல்லியில வந்து நிஜாமுதீன் பள்ளிவாசலை இடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. இது வந்து 150 வருஷத்துக்கு பழமையான பள்ளிவாசலாக இருந்தாலும் அதற்கு முதல்ல வந்து இருக்கிற தாய் பத்திரம் வந்து ஒரு ஹிந்து பேர்ல தான் இருக்கு. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. நீ காலி பண்ணிடுற, இவங்க குடுக்குற டயத்துல காலி பண்ண மாட்டேன்னு சொல்ல, அப்ப அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க இடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? யோகி ஆதித்யநாத் வந்து பள்ளிவாசலை இடிக்கிறாரு, அந்த முஸ்லிமிய வீடுகளை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்பர் நகர்னு ஒரு நகர்ல ஒரு ஊரே வந்து இல்லீகலா கட்டியிருக்காங்க சார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் இடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கு இது இந்த பழியும் யோகி ஆதித்யநாத் மீதுதான் வருது. இப்ப அந்த ஐடியில சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், தற்குறித்தனமா 4 சேனலை பார்த்துட்டு வந்து எதுவும் பேசக்கூடாது. என்ன இது இப்ப மோடி ஐயா சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு உடனே எதிர்த்துறாங்க சார். அவர் சொல்றது சரியா தப்பான்னு சொல்லி அதை வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணவும் மற்ற சேனல்ஸ் பெரிய பெரிய மீடியா வந்து விட மாட்டேங்குது. சேனல்களை வந்து இதை வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தாங்க சார் இருக்கு. அது எப்படி வந்து இப்படி மோடி ஐயா சொல்லிட்டு ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு எந்த இடத்துல அவங்க சொல்றாங்க? நீ ஜக்காத்து நீ கொடுக்கப்படுற ஜக்காத்தை அவங்க முறையா வந்து கணக்கெழுதி கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு நீங்களே வந்து 4 பேர் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளை படிக்க வைங்க, 4 பேர் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவங்க லைஃப் நீங்களே ஸ்டடி பண்ணிட்டு போகலாம். வக்பு வாரியம் எதற்காக அமைக்கப்பட்டதோ அது அமைக்கலங்கிற குற்றச்சாட்டு 100% ப்ரூவன் தான் சார். நான் சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்லல, எல்லா எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் சார் நான் பேசுறேன்.